A very good morning to everybody that is here. இந்த காலை நேரத்தில் இந்த கூட்டத்தில் வந்தது ஒரு ரெண்டு காரியங்கள் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு. ஒன்று என்னென்னா, the way the whole meeting has been organized. எந்த ஒரு கூட்டத்தில் போனாலும் அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பை வைத்து அந்த தலைவருடைய தலைமைத்துவ திறனையும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும். Because the leadership reflection everything that is gone all the way to the bottom. இன்னைக்கு வந்த பொழுது அவ்வளவு கிரமமாக உள்ள மக்கள் வர்றதிலிருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. இது திரு தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமைத்துவ திறனையும் the leadership skill and the discipline that he holds is reflecting in this meeting. ரெண்டாவது ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. அவர் இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கலாம், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு. ஆனால் அவர் ரொம்ப தாழ்மையாக வந்து ஒவ்வொருத்தருக்கும், அவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொக்கை கொண்டு வந்து அந்த ஷாலை எடுத்து அவர் கனம் பண்ணினது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தாழ்மை இங்க இருக்கிற இந்த கட்சியினுடைய தலைவருடைய etiquette-லும் இருக்கிறது நான் பார்க்கிறேன். They've been so very humble sitting down there, and that's so nice and it sounds so positive. And on behalf of everybody on the dais, and we want to thank you, sir, for all the humility and for the wonderful welcome that you gave us today. All right. நம்ம எல்லாருக்கும் சில சமயம் ஒரு ரெண்டு பேர், ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், சர் நேம், இப்படி 2-3 பேர் இருக்கும். அப்படி இருக்குதா? கண்டிப்பா இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு ஜெர்சன் எடின்பரோ, சிலர் என்னை ஜெர்சன் கூப்பிடுவாங்க, சில இடங்கள் என்னை எடின்பரோன்னு கூப்பிடுவாங்க. டிராவல்லாம் பண்ணும்போது சர்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. எங்க அப்பா பேர் டிமத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில சமயம் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா என் மைண்ட்ல என் பேரு ஜெர்சன், அவர் டிமத்தின்னு கூப்பிட்டு நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். எங்க வீட்டில் என்னோட பேரு ராஜான்னு கூப்பிடுவாங்க. ஜெர்சன் கூப்பிட்டாலும், எடின்பரோன்னு கூப்பிட்டாலும், டிமத்தின்னு கூப்பிட்டாலும், ராஜான்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கேரக்டர் தான், நான் தான். இப்படி இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேரை நான் அறிமுகப்படுத்தி சுருக்கமாக என்னுடைய வாழ்த்தை இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன். பைபிள்ல ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர். இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது. His name is wonderful. எல்லாரும் ஒரு தடவை சொல்லலாமா? wonderful. இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க, வண்டர்ஃபுல். மூணாவது ஹைலைட் என்னன்னா, இங்க வந்தது இங்க இருக்கிற கரிஸ்மா and the energy. There's a lot of raw energy in this house and God bless you all for that. இப்போ வண்டர்ஃபுல், நிறைய தடவை நம்ம எல்லாம் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏதாவது ஒன்று பார்க்கும்போது வாவ் வண்டர்ஃபுல், ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பார்க்கும்போது வாவ் வண்டர்ஃபுல். இன்னைக்கு உள்ள வந்தப்ப யாரும் வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு நீங்க சொன்னீங்களான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறை வண்டர்ஃபுல்னு சொல்லும் பொழுதும் you have already pronounced the name of Jesus Christ. ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானவர். His name is wonderful. அப்படின்னா அவருடைய பேர், அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா, அவர் wonderful. அவருடைய பெயரே வண்டர்ஃபுல். இயேசு கிறிஸ்து, he is a wondrous God. அவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருடைய பிறப்பு it was wonderful. ஒரு கணவனை அறியாத ஒரு கன்னி கர்ப்பமாக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. it is absolutely supernatural. ஆனால் கணவனை அறியாத ஒரு கன்னி கர்ப்பவதியாகி கடவுளை இந்த உலகத்திலே மனிதனாக பெற்றெடுத்தார். அவருடைய பிறப்பு அதிசயம். அதுக்கப்புறம் அவரை வாழ்த்தும்படிக்கு சாஸ்திரிகள் வர்றாங்க பல ஆயிரம் மைல் இருந்து. யாராவது என்னைக்காவது உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கிறாங்களா? எப்படிப்பா, நான் அட்ரஸே கொடுக்கல, இன்னைக்கு யாரும் வரணும்னா இன்னைக்கு இந்த மீட்டிங் வர்றதுக்கு அட்ரஸ் எடுத்து தானே வந்தீங்க, கூகுள் மேப்ஸ்ல போட்டு அட்ரஸ் போட்டு வர்றோம். இப்போ அந்த சாஸ்திரிகள், அந்த காலத்துல கூகுள் மேப்ஸ்ல எதுவும் இல்லை, ஆனா கரெக்டான லொகேஷனுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்பெசிபிக்கா வர்றாங்க. எப்படி வந்தீங்க? யாராவது உங்க சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் இல்லை, என் காரு முன்னால ஒரு நட்சத்திரம் வந்து தொங்குச்சு, அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துன்னு நடந்தது கிடையாது. ஆனா அந்த சாஸ்திரிகள் பல்லாயிரம் மைல் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அங்க வர்றாங்க. அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த the first GPS that led them was a star in the heaven. இப்படி அவருக்கு வாழ்த்து சொன்ன வந்தவர்கள் அதிசயமான விதத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சுற்றி பல அதிசயமான காரியங்கள் நடந்தது. அவர் பிறந்த பொழுது இன்னைக்கு அருமையான கேரல்ஸ் பாடினாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுவோம். We really enjoy the wonderful singing, brother Augustine and the team. இயேசு கிறிஸ்து
பிறந்தப்போ முதலாவது கேரல்ஸ் யார் தெரியுமா பாடினாங்க? தேவ தூதர்கள் வானத்துல வந்து இறங்கி அன்னைக்கு ராத்திரி மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. They sang the first carols. முதலாவது கேரல்ஸ் தேவ தூதர்கள் பாடி, இங்க போங்க, அங்க ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படி அவருடைய கேரல்ஸ், முதலாவது கேரல்ஸ் அதிசயம். இப்படி இயேசு கிறிஸ்து சகலமும் அவர் அதிசயமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த பிறப்பை தான் நாம் கொண்டாடும்படிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்து தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அருமையான கட்சியினருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்து என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அதிசயம், நம்ம எல்லாருக்கும் இது நடந்த அதிசயம்பா, இந்த ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதிசயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். This is a season of wonders because we are celebrating somebody whose name is wonderful. அவருடைய பெயரே wonderful. நீங்க ஜீசஸ்னு சொன்னாலும் ஒருத்தர் தான், wonderfulனு சொன்னாலும் ஒருத்தர் தான். அவர் உங்களுடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருக்கும் சில ஆசைகள் இருக்கும், எனக்கு இது நடக்கணும்பா, எனக்கு அது நடக்கணும். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அதிசயத்தை இந்த அதிசயமான இயேசு இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழா அன்றும் இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. நான் ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய பேச்சை இப்பொழுது முடிக்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் நான் அக்டோபர் மாதத்தில் மேரிலாண்ட், அமெரிக்காவில் இருக்கிறதான மேரிலாண்ட் மாகாணத்தின் ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி, அங்கு ஒரு கூட்டத்திற்காக நான் சென்றிருந்தேன். அந்த நாள் இட் வாஸ் a மீட்டிங் ஃபார் மிரக்கிள்ஸ். அநேகர் வந்திருந்தாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில் என்னுடைய ரைட் சைட் கார்னர்ல ஒரு அருமையான சகோதரி, அவங்களுடைய பெயர் ஷானன், ஒரு வெள்ளைக்கார சகோதரி. அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க கையில ஒரு கேன் இருந்துச்சு. அவங்களுக்கு கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து she had some autoimmune condition and she became immobile. She can't walk. அவங்களால நடக்க முடியாது, அவங்களால நிற்க முடியாது. படுக்கையிலிருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க. நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. she started jumping up and down. எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. அவங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து என்னால நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன். இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது, நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. The miracle surprised me. ஆனா என்னுடைய கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால், நான் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என் காதுல கேக்குது, இவங்க she was so excited, she was running up and down. அந்த கேன், அந்த கையில வச்சிருந்த குச்சியை அவங்க அப்படியே தூக்கி வீசினாங்க. கொயர் மேல போய் விழுந்துச்சு. அவங்க போய் அந்த சின்ன ஒரு பாப்பா, எனக்கு ஒரு 5 வயசுல குழந்தை இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னோட கடைசி பாப்பா 5 வயசு. என்னுடைய குழந்தைய விட இன்னும் ஒரு சின்ன ஒரு வயசு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னாங்க, Mom is so well now. I can drive you to school myself. நானே இனிமேல் கார் ஓட்டி உன்னை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை அப்படியான்னு கேட்டுச்சு. எனக்கு அதை நினைக்கும் போது I'm becoming emotional because அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்ட பொழுது நான் முன்னால நின்றிருந்தேன். என்னுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து அதிசயத்தை செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்வுகளிலே மாற்றுகிறது, நம்முடைய வாழ்வுகளிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் எது அசாத்தியம் என்று நாம் நினைக்கிறோமோ அதை அவருடைய அதிசயம் சாத்தியமாக மாற்றுகிறது. இந்த சமத்துவ கிறிஸ்தவ நாளிலே இந்த வாழ்த்தோடு நான் என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I want to wish every one of you a wonderful Christmas. கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலும் ஒன்றுதான். அவருடைய பெயர் கிறிஸ்து மாத்திரம் கிடையாது, அவருடைய பெயர் அதிசயமானவர். கிறிஸ்துமஸ் என்றும் சொல்லலாம், அதிசயமான மாஸ் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இன்னொரு விதத்தில் நான் சொல்லணும்னா, ஒரு மாசான அதிசயத்தை கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலே சம்பவிக்க பண்ணுவாராக. I want to wish திரு விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீங்கள் அதிசயங்களை பார்க்கிற நாட்களாகவும், நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிற நாட்களாகவும் மாறட்டும். Wish you a very very merry Christmas and a big God bless you to every one of you. Thank you. Thank you so much, Pastor. எங்க பசங்களும் சொல்றாங்க உங்களுடைய பேச்சும் absolutely wonderful, wonderful, wonderful. கான்ஃபிடென்ட்டா இருங்க.
நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும், என்னுடைய தோழர்கள், தோழிகள், இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்க ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி.